Hi, எப்படி இருக்கே? I am Karpagam from Dhool Kappu Kitchen. இப்போ கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான டிஷ் பிசிபெலாபாத். நான் பிசிபெலாபாத் எப்படி பண்றதுங்கறத உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்க போறேன். பிசினா சூடு, பேலேனா பருப்பு, பாத்னா சாதம். So பிசிபெலாபாத். பிசிபெலாபாத் பண்றத நான் இப்போ 5 ஸ்டேஜா பிரிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிசிபெலாபாத் பொடி. செகண்ட் ஸ்டேஜ் சாதமும் பருப்பும் வெச்சுக்கிறது. மூணாவது ஸ்டேஜ் காய்கறி வேக வச்சுக்கிறது. நாலாவது ஸ்டேஜ் தாளிச்சுக்கிறது. அஞ்சாவது ஸ்டேஜ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து பிசிபெலாபாத்தை ரெடி பண்றோம். Stage 1 பிசிபெலாபாத் பவுடர். பிசிபெலாபாத் பவுடர் செய்ய தேவையான சாமான்கள்: மிளகாவத்தல் 4, வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 டீஸ்பூன் காட்டியிருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மராட்டி முக்கு 1, கிராம்பு 5, கருகப்பலை கொஞ்சம், ரீஃபைண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன். பவுடர் எப்படி பண்றதுங்கிறத இப்ப காமிக்க போறேன். எண்ணெய் விட்டுண்டாச்சு, கடலைப்பருப்பு போட்டுட்டேன், உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன், வெந்தயம் போட்டுட்டேன், மிளகு ஜீரகம் போட்டுட்டேன், பட்டை போட்டுட்டேன், கிராம்பு போட்டுட்டேன், மராட்டி முக்கு போட்டுட்டேன், தனியா போட்டுட்டேன். கொஞ்சம் இது வறுத்து கொஞ்சம் ஸ்டேஜ் செவக்கிற இதுக்கு வந்தோடனே கசகசா மிளகாவத்தலையும் போட்டுக்கணும். கசகசாவை போடுங்க, அதுக்கப்புறம் மிளகாவத்தலையும் போட்டுருங்கோ. இப்போ தேங்காயும் போட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். இந்த பதம் வந்ததுன்னா போதும், ரொம்ப இது பண்ண. 10 நிமிஷம் கழிச்சு கூலானதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பவுடரை 2 மடங்கு அல்லது 3 மடங்கு பண்ணி ஸ்டோர் பண்ணி 2 மாசத்துக்கு வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம், ஒண்ணுமே ஆகாது. இதுல தேங்காயும் எண்ணெயும் சேர்க்க வேண்டாம். ட்ரை ரோஸ்ட். பிசிபெலாபாத் பவுடர் ரெடி. கம கம கமன் வாசனை வருது. ஸ்டேஜ் 2 சாதம் பருப்பு. ஸ்டேஜ் 2 பிசிபெலாபாத் சாதம் பருப்புக்கு தேவையான சாமான்கள்: அரிசி 1 டம்ளர் 200 கிராம், துவரம்பருப்பு 3/4 டம்ளர் 150 கிராம். இந்த டம்ளர் எல்லார் வீட்லயும் இருக்கும், ஸ்டாண்டர்ட். அரிசியும் பருப்பையும் கலந்துட்டேன். அரிசி 1 டம்ளர், பருப்பு 3/4 டம்ளர், டோட்டல் 1.25 டம்ளர், 1:3 வாட்டர். அதனால தண்ணீர் 5 டம்ளர் ஊத்தின்னு இருக்கேன். ஸ்டேஜ் 3 கரிகாய் வேக வைக்கிறது. வெஜிடபிள்ஸ்: 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் வெஜிடபிள்ஸ். இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து பட்டாணி, கேரட், பீன்ஸ், சௌச்சௌ, பரங்கிக்காய். இது எல்லாம் சேர்ந்து 2 டம்ளர். இதை தவிர நான் எடுத்துட்டு இருக்கிறது 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய் கீரி தனியா எடுத்துட்டு.
புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ், கடலை 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். புளியை 2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறேன். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, பரங்கிக்காய், சௌச்சௌ எல்லா காய்கறியும் ஒரு ஏனத்தில் போட்டுனாச்சு. புளி தண்ணி கரைச்சி 2 டம்ளர் விட்டுட்டேன். எண்ணெயை விட்டுட்டேன். இப்போ வெங்காயத்தை போடுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போது பச்சை மிளகாயை கீரினதை போடுறேன். தக்காளியை போட்டுட்டேன். இப்போ வதக்கின்னு இருக்கேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கிறேன். கொட்டிட்டேன். வெல்லம் கொஞ்சம், வதக்கியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வெல்லமும் போட்டுக்கிறேன். கரிகாய் 2 டம்ளர், புளித்தண்ணி 2 டம்ளர் ஊற்றிண்டாச்சு முன்னாடியே. வெங்காயம் தக்காளியும் 1 டம்ளர், அதுக்கு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ ஊற்றிக்கிறேன். மஞ்சப்பொடியை ஆட் பண்ணிட்டேன். கடலையை லேசாக பிரட்டிண்டு அந்த காய்கறியில் போட்டுடுங்க. காய்கறியை வேக வைக்க போகிறேன் குக்கரில், 1 விசில். ஸ்டேஜ் 4 தாளிக்கிறது. தாளிக்க வேண்டிய சாமான்கள்: கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 2, கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி 10, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ½ கேப்சிகம். பிசிபெலாபாத்துக்கு தாளிக்க போகிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ரீஃபைண்ட் ஆயிலை விட்டுக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். கடுகை போட்டுட்டேன். கடுகு வெடிச்சு எடுத்து இப்போ பெருங்காயத்தை போடுறேன். மிளகாவத்தலை போட்டேன். கொஞ்சம் லேசாக கலக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டேன். குடமிளகாயை போடுறேன். 30 செகண்ட் வதங்கினா போதும். ஸ்டேஜ் 5 எல்லாத்தையும் கலந்து பிசிபெலாபாத் பண்ணுறது. பிசிபெலாபாத் ஃபைனல் ப்ராசஸ். சாதம், பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பேனில் கொட்டின்ட்டேன். கேஸை மூட்டின்ட்டேன். ஓரளவுக்கு கலக்கிறேன். இந்த பவுடரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கின்ட்டேன். இதிலேயே உப்பை ஆட் பண்ணிட்டேன். சாதமும் பருப்பும் வேகும்போது உப்பு போட்டுக்க வேண்டாம். காய்கறியிலையும் உப்பு போட்டுக்க வேண்டாம். கடைசியில் உப்பு போட்டுண்டாதான் எல்லா பொருளும் வெந்து சரியா வரும். கலக்கி வச்சிருந்த பவுடரை இதில் கொட்டிக்கிறேன். பிசிபெலாபாத் பவுடரையும் சாதம், வெஜிடபிள், பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுமா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வாசனையான வாசனை, சூப்பர் வாசனை. கம கம. 2 டம்ளர் வெந்நீரை ரெடியாக வச்சுக்கோங்க. எந்த சமயத்துலேயும் பச்சை தண்ணியை பிசிபெலாபாத்தில் ஊற்றக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஆல்வேஸ் ஆட் ஹாட் வாட்டர். அப்பப்போ இறுகின்றோம் பிசிபெலாபாத். ஏன்னாக்க நான் பருப்பு போட்டிருக்கிறதுனால அது இறுகிக்கும்.
அதனால என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற வெந்நீரை கொஞ்சம் ஊற்றிக்கணும், தளர்த்தியாக இருக்கணும். கேஸ் மீடியமாக வச்சுக்கோங்க. கேஸ் அதாவது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளரவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப ரசஞ்சாத மாதிரி நீர்க்கவும் இருக்கக்கூடாது. இறக்கி வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிக்கும். அதனால் லேசாக தளர்ந்து இருக்கிறதே இறக்கிடலாம். இதான் பதம். ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப ரசஞ்சாத மாதிரியும் இல்லை, இன்பிட்வீன் இருக்குது. பாக்கி இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றியாச்சு. தாளிச்சதை இப்போ அது மேலே போட போகிறேன். முந்திரி பருப்பு போட்டாச்சு, எல்லா சாமானும் போட்டாச்சு. இப்போ ஒரு ரவுண்டு கலக்கியாச்சு. இதான் கரெக்டான பதம். இறக்க போகிறேன். இன்னொரு 10 செகண்டில் இறக்கணுமா? ஆமாம், 10 செகண்ட். கரெக்டாக பதம் வந்துடுது. கரெக்ட் பதம் வந்துடுது. ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, இறக்கியாச்சு. விசிபெல்லாபாத் ரெடி. இதுக்கு ரைத்தா, பூந்தி, உருளைக்கிழங்கு சிப்ஸு 3 செம்ம காம்பினேஷன். கொத்தமல்லி போட்டுட்டேன். விசிபெல்லாபாத் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் அனுப்புங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த். கற்பகம் ஃப்ரம் தூல் கப்பு கிச்சன்.